உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சாமி, கோயிலுக்கு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே எந்த தங்கு தடையும் இல்லாமல் நம்ம வாட்டில் போகிறோம். ஆனந்தமாக நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நம்ம கவலையெல்லாம் அங்கே சொல்லிட்டு நம்ம வேண்டுதல்லாம் வச்சுட்டு வர்றோம். கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் என்னடான்னா காலையில் எந்திரிக்கணும், நேரமே எந்திரிக்கணும், பாடம் பண்ணணும், இந்த சொல்கிற வழிமுறையில் நடக்கணும், இந்தந்த மாதிரிலாம் இதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறீங்க. எவ்வளவோ இதுகளெல்லாம் கட்டுப்பாடுகளாக சொல்கிறீங்க. இந்த கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நேரம் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. இது கட்டுப்பாடு அப்புறம் தானே. எனக்கு நேரமே இல்லை சாமி. எனக்கு என் வேலை பார்க்குறதுக்கு, என் உத்தியோகத்தை பார்க்குறதுக்கு, என்னுடைய பொழத்தனத்தை பார்க்குறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கிற போது இதை எங்கே சாமி நாங்களாம் போய் கடைப்பிடிச்சி எங்கே போய் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது நேரமே இல்லை அப்படின்னு சொன்னால் நேரமெல்லாம் இருக்குது. அது எப்போ இருக்கிற நேரம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா என்ன காரணம்? இதெல்லாம் விட இன்னொன்று சொல்கிறாங்க, நேரமும் இல்லை. அப்படியே நேரம் இருந்தாலும் எங்கிட்ட பணம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தானம் தர்மம் பண்ணுறதுக்கு, மற்ற இதோட வாழ்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் எங்கிட்ட பணமும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கு இது அறவாழ்வு. இறைவனை அதான் இறைவன் நம்மளை படைச்சதே அவன் படைச்சிருக்கிற உயிர்களுக்கு சேவை செஞ்சுட்டு எங்கிட்ட சேர்றான்னு தான் நம்மளை படைச்சான். நம்மளை படைச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நம்மளை படைக்கலை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இது அனுபவிக்கிறதுக்காகத்தான் மனுஷ பிறப்பே கிடச்சிருக்குது, எல்லாம் அனுபவி உனக்கு அப்படின்னு. அது இல்லை. எல்லா உயிர்களையும் நான் படைத்தேன். அந்த எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். அந்த உயிர்களுக்கு நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா அது எனக்கு செஞ்ச மாதிரி. அந்த சேவையில் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தினால நீங்கள் வீடு பேர் அடைவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு முக்தி கிடைக்கும். அந்த முக்தியை வச்சு என்னை சேர்ந்துருவீங்க நீங்கள். அதுக்காகத்தான் உங்களை படைச்சிருக்கிறத இறைவன் படைச்சிருக்கிறான். ஆனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல வாய்ப்புகளை எனக்கு அனுபவிக்க கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினச்சி இவங்க கையில் எடுத்துக்கிட்டு நேரம் இல்லைங்கிறாங்க. காரணம் என்னென்னா பணம் இல்லை. பணங்கிறது நம்ம உருவாக்கினது. மனம் சார்ந்தது பணம். பணம்ங்கிறது மனம் சார்ந்தது, நாம ஏற்படுத்தின விஷயம். அது ஒரு மன அமைப்பு பணம். அப்போ இது நம்ம பொய் சொல்கிறோம். என்னென்னு நேரம் இல்லைன்னு. நேரம் எப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம் அப்படின்னா நேரம் கூட இப்போ இதை நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையிலுமே சொல்லலாம். இப்படி இருக்கிறவங்களுக்கு நேரமும் பத்தாது, பணமும் பத்தாது. பணம் எவ்வளவு வந்தாலும் நேரம் பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு நேரமும் பத்தாது, பணமும் பத்தாது. எவ்வளவு வந்தாலும் இவங்களுக்கு பத்தாது அப்படின்னா பத்தாது தான். அது பத்தாமத்தான் போகும். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த பொழப்பு அத்தனை பத்திக்கு இந்த பொழப்பு பத்துலன்னு சொல்லிட்டு இருந்த மத்தியா அது பூராமே ஒரு நாளைக்கு பத்திக்கு. அப்போத்தான் அந்த பரமனை நினைக்கிறதுக்கு நினப்பு வரும். ஐயையோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கே எவ்வளவு வந்தாலும் நேரம் பத்தலை. அதாவது பணம் இன்னும் வரணும்னா நேரம் பத்தலை. அந்த எவ்வளவு வந்தாலும் இன்னும் நேரம் பத்தலை. சம்பாதிக்கிறது எதுக்கு? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தலைன்னு சொல்கிறீங்களே தவிர
பரமனை போய் பார்க்கணும், அந்த பரமனுடைய திருவடியை அடையணுங்கிற அதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தலின்னு உங்கள் வாயிலிருந்து வர்றதில்ல. நேரம் பத்தலின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். பணம் இல்லை. பணம் எதுக்கு? பணம் ஒரு விஷயமே இல்லை. பணம் மனம் சார்ந்தது. அது ஒரு அமைப்பு. நம்ம பார்த்து நம்ம வச்சுக்கிட்டது பணம் காசுங்கிறதெல்லாம். ஆனால் இறை அருளுங்கிறது அப்படி இல்லை. இக சார்ந்தது பொருள், பரம் சார்ந்தது அருள். அதனால் பரம் சார்ந்ததுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வாழ்க்கை வாழலாம். இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம். பணத்துக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த 24 மணி நேரம் இல்லை, எவ்வளவு நேரம் வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. நேரமும் பத்தாது. அந்த எவ்வளவு பணம் வந்தாலும் பணமும் பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி இந்த கடல் இருக்குது பற்றியா, கடல் எத்தனை ஆறு நதி வாய்க்கா குளம் கூட்டம் எத்தனை தண்ணி போனாலுமே அது வா 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 வான்னு அத்தனையும் வாங்கிக்குமே தவிர இன்னும் 10 வாங்க இன்னும் 10 வாங்குன்னு அந்த கடல் கேட்கு. அப்போ இந்த ஆசைங்கிறது மனுஷனுக்கு அந்த கடல் மாதிரி எவ்வளோ வந்தாலும் பத்தாது, எவ்வளோ வந்தாலும் உள்ளே போட்டுக்குவான். அப்பவும் பத்தல தான். அப்போ இதெல்லாம் உணரணும் சாமி. உணர்ந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு மார்க்கம் கிடைக்கும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.